சீமான் இனத்தான், அதனால இங்க நிற்கிறான். நாங்கள் தமிழர்கள் ஒரு தேசிய இனத்தின் மக்கள். உலகெங்கும் 13 கோடி எண்ணிக்கையில் கொண்டு 130 நாடுகளில் பரவி வாழக்கூடிய பேரின மக்கள் நாங்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் முழுவதும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜனநாயக திருவிழா தொடங்கியுள்ளது. இது மாதிரி இல்லாம புது மாதிரியான திருவிழா, ஜனநாயக திருவிழா இந்த வருஷம் நடக்கும். ஏன்னா இது வந்து ரெண்டு பேருக்கு தான் போட்டின்னு சொல்றாரு தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள். அப்படி அல்ல, அது ஒன்னு திராவிடமா ஒன்னு தமிழ் தேசியமா, இதுதான் ஜனநாயக திருவிழாவோட போட்டியே. இனிமே பாருங்க, வெள்ளச்சட்டையை போட்டுட்டு தெருவா வருவாங்க, துணி துவைச்சு தருவாங்க, மாடு மேய்ச்சி தருவாங்க, ஆடு மேய்ச்சி தருவாங்க. என்னென்ன வேலைகள் இருக்கோ, வீட்டு வேலைகள் இருந்தாலும் சரி, ரோட்டு வேலையா இருந்தாலும் சரி, எல்லா வேலையும் செய்வாங்க. இந்த திராவிட கட்சிகள் எல்லா வேலையும் செஞ்சு தருவாங்க அதோட வேட்பாளர்கள். நீங்க பார்த்திருப்பீங்க, ஒருத்தர் புரோட்டா போடுறாரு, ஒருத்தர் சப்பாத்தி போடுறாரு, ஒருத்தர் துணி துவைக்கிறாரு. மக்களிடையே தன் கருத்துக்களை சொல்லி வாக்கு சேகரிக்கும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நீங்க 2026ல யாருக்கு வாக்கு செலுத்தணும்னா, எந்த கட்சி தமிழ்நாட்டில் மது ஒழிப்பை கொண்டு வருமோ அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. அது திமுகவில் சாத்தியமா? இல்ல. அதிமுக சாத்தியமா? சாத்தியப்படாது. இல்ல புதுசா வந்திருக்க தமிழக வெற்றி கழகம் மதுவை ஒழிக்குமா? ஒழிக்காது. ஏன்னா விஜய் அவர்கள் இதுவரை மதுவை ஒழிப்பேன் என்று அவர் ஒரு இடத்தில் கூட அவர் சொன்னதில்லை. ஏன்னா அவருக்கு தெரியாது. தமிழகத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்குதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி தொடங்குது. வேட்புமனு நிறைவு வந்து 6/4, அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதி நிறைவு பெறுது. வேட்புமனு பரிசீலனை வந்து 7ஆம் தேதி. வேட்புமனு வந்து திரும்ப பெற வந்து 9ஆம் தேதி. வாக்குப்பதிவு வந்து 23ஆம் தேதி. எப்படி வாக்குப்பதிவு 23ஆம் தேதி தொடங்குது. இந்த தேதியில வாக்கு எண்ணிக்கை வந்து மே 4ஆம் தேதி. இதுல ஒரு என்ன அதிசயம்னா 234, 23ஆம் தேதி வாக்குப்பதிவு, 4ஆம் தேதி என்றது. ஜனநாயக கடமையாற்ற இதுவே சிறந்த தருணம். நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக அதுக்கு முன்னாடி இருந்த 4.5 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில என்ன ஒரு பெருசா மாற்றம் கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு மாற்றமும் இல்ல. அங்கேயும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. ஐயா 2021ல வந்து ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்புல இருந்தாங்க. பிள்ளைங்க நடமாட முடியல. இது ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில தான் தமிழ்நாடு இப்ப இருக்குது. மாற்றமே எது? திமுகவுல இருந்து அதிமுகவுக்கு போறது மாற்றம் இல்ல, அதிமுகவுல இருந்து திமுகவுக்கு போறது மாற்றம் இல்ல. நாங்கள் அடிப்படை அரசியல் மாற்றத்தை தருவோம் அப்படின்னு சொல்றோம் நாம் தமிழர் கட்சி. ஏன்னா இங்கதான் பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கு. ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்ற கொள்கையை முன்னிறுத்தி 117 பெண்கள், 117 ஆண்கள் வேட்பாளரை கொண்டு வந்து களத்தில் நிறுத்துகிறோம். நீங்க நேர்மையான முறையில் வாக்கு செலுத்துங்கள். வாக்குக்கு பணம் கொடுப்பவர்களை புறந்தள்ளுங்கள். திமுக கிளை செயலாளர் கூட காசுலனா வேலை பார்க்க மாட்டாங்க. அதிமுக கிளை செயலாளர் அப்படிதான், காசுலனா வேலையே பார்க்க மாட்டாங்க. தேர்தலுக்காக ஓட்டு போடவே வர பல பேர் வர மாட்டாங்க, அது வேற விஷயம். நீங்க நேர்மையான முறையில இந்த திமுகவும் அதிமுகவும் திராவிட கட்சிகள் ரெண்டும் நேர்மையான முறையில அரசியல் தேர்தலை சந்திக்குமா? சந்திக்காது. ஏன்னா பணத்தை கோடி கணக்கில் கொட்டுவாங்க. கோடி கணக்கில் கொட்டிட்டு இந்த தேர்தலை சந்திக்க வரும்போதுதான், கனிமொழி கூட சொல்லியிருந்தாங்க ஒரு தேர்தல் பரப்புரையில, தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அப்படிங்க, தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாயிட்டே போறாங்க, அதனால நாங்க மதுவை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் அவங்க மதுவை ஒழிச்சதில்லை. தேர்தல் ஆணையமும் நடத்தை விதிமுறைகளை கொண்டு வந்துள்ளது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 50,000க்கு மேல பணத்தை கொண்டு போகக்கூடாது. அதுக்கு மேல கொண்டு போனோம்னா உரிய ஆவணங்கள் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, போஸ்ட் ஒட்ட கூட அம்பாங்க, தெருவில் 10 பேர் சேர்ந்து நடக்கூடாம்பாங்க, என்னென்ன சொல்லுவாங்க பாருங்க. அதே மாதிரி ஐயா தேர்தல் ஆணையத்துக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான். ஐயா பணம், வாக்குக்கு பணம் கொடுப்பவரை
தயவு செஞ்சு பிடிங்க. நேர்மையான முறையில் எப்படிங்க, நேர்மையான முறையில் இதை நடத்தணும், இந்த தேர்தல் நடத்தணும். ஒருத்தருக்கு கூட வாக்குக்காக காசு தரக்கூடாது. இந்த திராவிட கட்சிகள் ரெண்டுமே வாக்குக்கு காசு தரக்கூடாது அப்படிங்கிறத தெளிவா இருக்கணும். ஏன்னா மக்களோட வறுமை அவங்க புரிஞ்சுக்கிட்டு பணம் கொடுக்க முற்படுறாங்க. மக்களோட வறுமை, ஏழ்மை வறுமை என்ன பண்றது? திராவிட ஆட்சிகள்னாவே மக்களோட ஏழ்மையை புரிஞ்சுக்கிட்டு பணம் கொடுத்து வாக்க பறிக்கிறது. இது ஜனநாயக வெற்றி அல்ல. அவ்வாறு வெற்றி பெறுவது ஜனநாயக வெற்றியே அல்ல. இது வெற்றியா? வாக்க பர்ச்சேஸ் பண்றாங்க. வாக்க பர்ச்சேஸ் பண்றாங்க, பணம் கொடுத்து வாக்க வாங்கிடுறாங்க. தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் வாக்குக்கு பணம் கொடுக்காம தன் கொள்கையும் கோட்பாடையும் நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கட்சி தான் களத்தில் நிக்குது. அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மற்ற எல்லா கட்சியும் பாருங்க, தெரு தெருவா நம்ம கட்சிக்கார எத்தனை பேர் இருக்கான், நம்ம கட்சிக்கார எத்தனை பேர் இருக்கான், நமக்கு இத்தனை ஓட்டு கிடைக்கும், நம்ம இவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னு பேசுவான். இந்த கிளைச்சலாத வேலையே அதுதான். இத்தனை ஓட்டு இருக்கு இந்த தெருவில், அப்படியே கணக்கு எடுப்பாங்க, நிறைய எடுத்திருப்பாங்க. இனிமே பாருங்க, கிளை செயலாளர் கையிலே பிடிக்க முடியாது. ஏன்னா அவன் தான் பட்டுவா பண்றது. அதனால மக்கள் தனது வாக்கை விற்பனை செய்யாமல் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும். நேர்மையான முறையில் தேர்தலை சந்திக்க வேண்டும். இந்த திமுக அண்ணா திமுக மாற்று அல்ல. ஏன்னா ஒரு திருடங்கிட்ட இருக்க சாவியை பிடிங்கி இன்னொரு திருடங்கிட்ட கொடுக்கறது, அதுக்கு பேர் மாற்று அல்ல. இங்க தேவை அடிப்படை அரசியல் மாற்றம். யார் யார் பணம் கொடுக்குறா, எவ்வளவு கொடுக்குறா, வாக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்து நான் வீடியோ எடுப்பேன். திராவிட கட்சியில சொல்றேன், நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா எந்த வீட்டுல கொடுக்குறேன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருந்து உங்களுக்கு பணம் நான் வீடியோ எடுப்பேன். வீடியோ எடுத்து வெளியிடுவேன், கண்டிப்பா வெளியிடுவேன். மக்களை தவறான பாதைக்கு இழுத்து செல்வதுதான் திராவிட கட்சிகளின் நோக்கமே. தன் கொள்கை கோட்பாட்டை சொல்லி ஒருபோதும் வாக்கு கேட்க மாட்டார்கள். இவர்கள் வாக்குக்கானவர்களை தவிர நம்ம நாட்டுக்கானவர் அல்ல. அதனால மக்களாகிய நீங்கள் எதற்காக பணம் கொடுக்கிறீர்கள், எதுக்கு பணம் கொடுக்குறீங்க, ஏன் கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேள்வியை முன்வைங்க. அந்த பணம் எங்க இருந்து வருது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். அதனால ஒவ்வொரு மக்களும் நீ வாக்கு காசு கொடுத்தா எவ்வளவு கொள்ளையடிப்ப அப்படிங்கிற கேள்வியை முன்வைங்க. அந்த மாதிரி கேள்வி எழுப்பினாதான் இந்த மாதிரி திராவிட அரசியல்வாதிகளுக்கு ஒரு நெஞ்சில் பயம் இருக்கும். ஐயோ மக்கள் கேள்வி கேட்கிறாங்களே அப்படின்ட்டு கேள்வி கேட்டாதான் பயம் இருக்கும். அந்த கேள்வி வைங்க, எதுக்காக நீ பணம் கொடுக்குற, நீ யார் எனக்கு பணம் கொடுக்க, ஆனா எதுக்காக பணம் கொடுக்குற கேள்வியே முன்வைங்க. மக்கள் பல பேர் எந்த சிந்தனை இருப்பாங்கன்னா, நீ பணம் கொடுத்தா தான் நான் உனக்கு ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற சிந்தனைய மாத்துங்க. ஏன்னா திராவிட கட்சிகள் இந்த ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு பெரிய வாக்குறுதி கொடுத்திருக்காரு தெரியுமா? நாம இந்த தேர்தல் விதிகளை கடைபிடிச்சு நேர்மையாகவும் உண்மையாகவும் இந்த தேர்தலை சந்திக்கணும். ஏன்னா ஜனநாயக கடமை என்பது அனைத்து மக்களுக்கானது. நம்ம மண்ணுக்கும் மக்களுக்காக யார் நிக்கிறா அப்படிங்கிற பார்த்து நீங்க வாக்கு செலுத்துங்க. அப்படி இருக்கிற ஒரே ஒரு கட்சி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான். நீங்க விவசாயத்துல வாக்கு போட்டுருங்க. இலாத்திக்குளத்துல வன்முறை செஞ்சு கொண்டுட்டாங்க. இந்த திமுக ஆட்சியில ஒரு சட்ட ஒழுங்கை சரியா இல்லை. அண்ணா திமுக ஆட்சியிலும் சட்ட ஒழுங்கு சரியா இருக்காது. ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க, தூத்துக்குடி துப்பாக்கி சூடா இருக்கட்டும், ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலையா இருக்கட்டும், லாக்கப் டெத்தா இருக்கட்டும், இவ்வளவு நடக்குது. இது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும், மக்கள் தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நினைவுபடுத்திட்டே இருக்கோம், இந்த திராவிட கட்சிகள் நமக்கானவங்க அல்ல. 1000 ரூபாய் கொடுத்துருவாங்க. இந்த 1000 ரூபாய் என்னென்ன வாங்குவீங்க? 2000 கொடுத்தாலும் இந்த 2000 என்னென்ன வாங்குவீங்க? ஒன்னும் வாங்க முடியாது. 1000 ரூபாய் 2 நாளைக்கு கூட சாப்பிட முடியாது. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே உண்மையாகவும் நேர்மையாகவும் தனது வாக்குக்கு காசு கொடுக்காம நிக்கிற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி தான். அதோட சின்னம் விவசாய சின்னம். நீங்க விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க.
மீதியெல்லாம் அண்ணன் பார்த்துப்பாரு. நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.